ஓம். கடவுள் அப்படிங்கிற செயலே அந்த இசைங்கிற ஒரு செயல் சித்தியாகணும். அந்த இசை அதுதான் இறைவனுடைய இசை. நம்ம ஊரில் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம கோவில்களில் கேட்குற இசையெல்லாம் இல்லை. இசை என்பது ஒரு பெரிய சித்தி பண்ணுற பெரிய அனுபவம். அந்த இறைவன் அப்படிங்கிற முதல் வார்த்தை அந்த உலகத்தில் முதல் முறையாக தோன்றப்பட்டதே அந்த இறைவனுக்கு ஈர்ப்பு சக்தி. இது யார் பார்த்தாலும் ஈர்த்துருவாங்க. அப்படி ஒரு பிரகாசம் எதுனா அந்த இசையாக ஒரு சவுண்டாக அது அப்படியே வெளிப்பட்டுச்சு. அதோடைய செயல் வடிவம் அதுலேருந்து கசிஞ்சு வர்ற அந்த காற்றுலேருந்து வர்ற அந்த அணுக்களுடைய செயல்லேருந்து வெளியில் வர்ற ஒரு ஏர் இருக்குல்ல, அதை எவன் சுவாசிக்கிறானோ எவன் காதில் கேட்குறானோ வியர்ந்து போய் நின்னுறான். இதான் பொருள். இதை தான் எல்லா கோவில்கள்லையும் நால்வர்கள் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா,